சுந்தரவள்ளி அம்மா சொன்ன மாதிரி சூர்யா சார் கிட்ட சொன்னா விவேக் அண்ணனை விட்டுற சொல்றேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அப்படி ஒரு பச்சை பொய்ய நான் எப்படிமா சொல்ல முடியும்? அக்கா, ஆபத்துக்கு பாவம் இல்லக்கா. நமக்கு இப்ப உடனே வேண்டியது அண்ணனை வெளியே கொண்டு வரணும், அவ்வளவுதான்க்கா. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமே. இல்ல, இத நான் செய்யவே மாட்டேன்னா நமக்கு அண்ணனை வெளியே எடுக்க வேற என்னக்கா வழி இருக்கு? தெரியல. ஐயோ, எனக்கு மண்ணெல்லாம் பிச்சுக்குது. அவரோட அலறல் சத்தம் மட்டும் தான் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. அக்கா, அதேதான்க்கா நானும் சொல்றேன். ஒருவேளை நீங்க தெரிஞ்சவங்கள புடிச்சு வக்கீல அது இதுன்னு போறதுக்குள்ள அவங்க கேஸ போட்டு உள்ள கொண்டு போய் தள்ளிடுவாங்க. அப்புறம் நிலைமை இன்னும் சிக்கலாயிடும். எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் ரொம்ப பாவம். ஒரு பாவமும் செய்யாம எதுக்கு இப்படி சித்திரவதையை அனுபவிக்கணும்? அக்கா, நீங்க போங்க. நீங்க போய் சூர்யா சார் கிட்ட பேசுங்க. அவர் என்ன நினைப்பாரு ஏது நினைப்பாருன்னா ஒன்னும் யோசிக்காதீங்க. அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அவர் உடம்பு சரியாய் வந்ததுக்கு அப்புறம் இதான் நடந்துச்சு, அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியலன்னு சொன்னா அவரு நம்புவாரு. போங்கக்கா, பாத்துக்கலாம். அக்கா, தயவு செஞ்சு போங்கக்கா. உங்களுக்கு சூர்யா சார் அண்ணன் மாதிரினா எனக்கு விவேக் அண்ணன் கூட பிறக்காத அண்ணன். அவரை காப்பாத்த ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லக்கா. ப்ளீஸ்க்கா. அக்கா, நான் உங்க கால்ல கூட விடுறேன்க்கா. என்ன பண்ற நீ? அக்கா, ஐயோ அக்கா, எனக்காக சூர்யா சார் கிட்ட போய் பேசுங்கக்கா. நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லுங்கக்கா. அண்ணனை வெளியே கொண்டு வரணும்க்கா. மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அக்கா, இல்ல அக்கா, ப்ளீஸ்க்கா போங்கக்கா, போங்க. நீங்க லேட் பண்ண பண்ண அண்ணனுக்கு அங்க அடி விழுந்துட்டே இருக்கும். போங்கக்கா. அக்கா, ஏன்க்கா யோசிக்கிறீங்க? அக்கா, போங்கக்கா. ப்ளீஸ்க்கா, போங்கக்கா.